அஸ்ஸலாமு அலைக்கும். முந்தைய வீடியோவில் தேன் தனியாக எப்படி குணப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனுடன் கருஞ்சீரகம் மற்றும் பேச்சம்பழம் போன்ற சுன்னா உணவுகளை சேர்த்து எவ்வளவு அதிக நன்மைகளை அடையலாம் என்று கற்றுத்தந்ததை பார்ப்போம். காலையில் வெறும் வயிற்றில் அரை தேக்கரண்டி கருஞ்சீரக பொடி அல்லது எண்ணெயுடன் ஒரு கரண்டி தேனை கலந்து குடிக்கவும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சுவாசத்திற்கு உதவுகிறது, மேலும் நீண்ட கால நோய்களிலிருந்து பாதுகாக்குகிறது. சில அஜ்வா பேர்ச்சம் பழங்களை ஒரு கரண்டி தேனுடன் சாப்பிடவும் அல்லது ஊட்டச்சத்த பானமாக குடிக்கவும். பால் சுமார் 200 மில்லி, வெதுவெதுப்பான சூடு. அஜ்வா பேர்ச்சம் பழங்கள் 3-5, தேன் ஒரு கரண்டி அல்லது இனிப்புக்கு தேவையான அளவு. பேர்ச்சம் பழங்களை ஒரு தேக்கரண்டி பாலில் 10-15 நிமிடங்கள் ஊறவிடவும். ஊறவிட்ட பேர்ச்சம் பழங்களை மீந்திருக்கும் பாலோடு கலந்து மசித்தெடுக்கவும். ஒரு கரண்டி தேனை சேர்த்து மெதுவாக கலக்கவும். இந்த பால் உடல் சேர்மானத்தை வலுப்படுத்துகிறது, சக்தியை அதிகரிக்கிறது, பலவீனத்தில் இருந்து மீட்க உதவுகிறது, மேலும் உடல் ஊட்டச்சத்தையும் சுண்ணாவின் பரக்கத்தையும் வழங்குகிறது.